வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக விஜயகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட இந்தியாவின் எமிசாட் உட்பட 29 செயற்கைக்கோள்கள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பயன்பாட்டுக்காக விண்ணில் செலுத்தப்பட்டது. விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தொழில் செய்ய வருபவர்களை அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நடுத்தர வருவாய் பிரிவினரின் முன்னேற்றத்திற்காக தமது அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. மத்தியில் நிலையான ஆட்சி அமையவே மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தால் அதிக அளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். திமுக தலைவர் மு க ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட் டெல்லி பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். டெல்லி பந்துவீச்சு. விரிவான செய்திகள். இந்தியாவின் ராணுவ பயன்பாட்டிற்கு உதவும் எமிசாட் செயற்கைக்கோள் உட்பட 29 செயற்கைக்கோள்களை PSLV C-45 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. விண்வெளி தொழில்நுட்பத்தில் முத்திரை பதித்து வரும் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ குறித்த கால இடைவெளியில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதாக இஸ்ரோ அறிவித்திருந்தது. அதற்கான கவுண்டவுன் சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் நேற்றே தொடங்கியது. 27 மணி நேர கவுண்டவுன் முடிந்து திட்டமிட்டபடி காலை 9:27 மணிக்கு PSLV C-45 ராக்கெட் செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு மஞ்சள் புகையை கக்கியபடி விண்ணுக்கு பறந்தது. 3 ये देखिए प्रज्वलित हो गया RCT रॉकेट. इसके बाद में ये चारों स्टेप ऑन प्रज्वलित हैं और ये एक विहंगम दृश्य. इस समय जो रॉकेट है इन 4 स्टेप ऑन और मुख्य रॉकेट को लेकर आकाश की ओर अग्रसर हो रहा है, अपने गंतव्य की ओर बढ़ रहा है. Perfect normal lift off, all the 4 strap-ons and the core blazing the PSLV towards the sky. செயற்கைக்கோள்களை குறித்த கால இடைவெளியில் திட்டமிட்ட சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தியது ராக்கெட். அதன் பிறகு அதன் பாதைகளில் செயற்கைக்கோள்களை உந்தி தள்ளும் பணிகளை தரை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்த செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதும் இஸ்ரோ தலைவர் சிவன் மற்றும் சக விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கைகுலுக்கிக் கொண்டனர். இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட 29 செயற்கைக்கோள்களில் எமிசாட் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட அதிநவீன செயற்கைக்கோளாகும். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பயன்பாட்டுக்காகவும் ராணுவ உளவு பயன்பாட்டுக்காகவும் இது விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்பும் கூட்டு முயற்சியும் தான் காரணம் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் குறிப்பிட்டார். இதையடுத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன், ரீசாட் பி மற்றும் கார்டோசாட் 3 செயற்கைக்கோள்கள் அடுத்த மாதம் விண்ணில் செலுத்தப்படும் என்றார். The first time the PSLV has flown in a new configuration of 4 strap-on. The first time the PSLV is carrying out 3 orbital missions in a single flight. The first time the PS4 is powered for carrying out experimental platform, and of course this is the first time a new PSLV team doing this function. And this enormous amount of work is behind this excellent success. The work is really contributed by each and every one of the ISRO team members. இதற்கிடையே சதீஷ் தவான் மையத்தில் பொதுமக்கள் கண்டுகளிக்க ஏதுவாக நாட்டிலேயே முதன்முறையாக விண்வெளி தொடர்பான பூங்கா ஒன்றும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர பொதுமக்கள் பார்ப்பதற்கான ஒரு அரங்கும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது.
இந்த நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் சிவன், முன்னாள் தலைவர்கள் கஸ்தூரி ரங்கன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பார்வையாளர்கள் அரங்கத்தில் 5000 பேர் தற்போது அமரலாம். அது வருங்காலத்தில் 10,000 பேர் அமரும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளி பூங்கா 120 ஏக்கரில் ஏவுதளத்திற்கு அருகிலேயே உள்ளது. இதில் நவீன கருவிகள் மற்றும் வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் எமிசாட் மற்றும் வெளிநாடுகளின் 28 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதுடன் விஞ்ஞானிகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பாரதிய யுவசக்தி அறக்கட்டளை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இளம் தொழில் முனைவோருக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாட்டின் வருங்காலமே தொழில் முனைவோர்தான் என்று கூறிய வெங்கையா நாயுடு, இந்தியா ஒளிர வேண்டுமென்றால் தொழில்கள் வளர வேண்டும் என்று குறிப்பிட்டார். தொழில் செய்ய வருபவர்களை அனைவரும் ஊக்குவித்தால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். Moving faster, developing. We have seen the development even in Bhubaneswar also. But we should see that the Bharat also moves. Bharat, that is the rural India, also moves. There should not be any scope for urban-rural divide. Urbanization is a reality. You can't stop it. Education, employment, entertainment, economic upliftment, enhanced medical facilities are mostly in urban areas. That's why people are moving from rural area to urban area. We must provide them the needed skills, needed funds, needed training, needed mentorship for the rural entrepreneurs. இதைத் தொடர்ந்து சாய் சர்வதேச பள்ளியின் 10ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய வெங்கையா நாயுடு பள்ளி குழந்தைகளுடன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகளுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட சம்பளத்தை இன்று முதல் வழங்குவதற்கு மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. நுகர்வோர் குறியீட்டெண் அடிப்படையில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது மாற்றி அமைக்கப்பட்ட சம்பளம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. தற்போது மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இந்த சம்பள உயர்வுக்கு மத்திய அரசு முறைப்படி தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரியது. காங்கிரஸ் தொழில்நுட்ப குழுவில் இடம்பெற்றவர்களின் 687 பேஸ்புக் பக்கங்களை நீக்கியுள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவன அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்புடைய பேஸ்புக் பக்கங்களில் இடம்பெற்றிருந்த தேவையற்ற விமர்சனங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து இதுவரையில் காங்கிரஸ் தரப்பில் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படவில்லை. PM நரேந்திர மோடி என்னும் பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் திரைப்படத்திற்கு தடை கோரிய பொதுநல வழக்கை தில்லி உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. சுரேஷ் ஓபராய் மற்றும் சந்தீப் S. சிங் ஆகியோரின் தயாரிப்பில் இந்த திரைப்படம் தமிழ் உட்பட 23 மொழிகளில் தயாராகியுள்ளது. இத்திரைப்படம் வரும் 5ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி இப்படத்தை திரையிட அனுமதிக்கக்கூடாது என சில அமைப்புகள் தில்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தன. இந்நிலையில் திரைப்படத்திற்கு தடை கோரிய பொதுநல வழக்கை தில்லி நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இனி வருவது தேர்தல் செய்திகள். நடுத்தர வருவாய் பிரிவினருக்காக வருமான வரிவிலக்கு, உச்சவரம்பு அதிகரிப்பு, வீட்டு வசதிக்கடன் வட்டி குறைப்பு என அடுக்கடுக்கான சலுகைகளை தமது அரசு வாரி வழங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், வருமான வரிவிலக்கு உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்த திட்டம் இந்த நிதியாண்டின் முதல் நாளான இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் அவதிப்பட்ட நடுத்தர வர்க்கத்தினர் இன்று கட்டுப்படுத்தப்பட்ட விலைவாசி இருப்பதால் பாதிப்புக்கு ஆளாகாமல் வாழ்க்கை சிரமமின்றி நடத்துவதாக கூறினார். குறிப்பாக உணவு தானியங்களின் விலை கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முந்தைய காங்கிரஸ் அரசு இதை செய்ய தவறியதால் கடும் விலைவாசி உயர்வு ஏற்பட்டது என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய உதவியின் மூலம்
வீடு வாங்குபவர்கள் 2.5 லட்சம் ரூபாய் வரை வட்டி மானியம் பெற்று கடன் தவணையில் சலுகை பெற முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை என்றார். ஆனால் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். मिलावटी लोग कैसे काम करते हैं, इसका जीता जागता उदाहरण ये हमारे पड़ोस में ही पोलावरम डैम परियोजना है। पोलावरम प्रोजेक्ट पिछले 4 दशक से लटका है। 4 दशक से यहां के मुख्यमंत्री, यहां की सरकार, पहले की और टीडीपी की, सारे इस पाप के भागीदार है, गुनहगार है। ये यूटन बाबू के लिए, ये टीडीपी के लिए ये पोलावरम प्रोजेक्ट एटीएम है, एटीएम उसमें से निकालो और भ्रष्टाचार का खेल खेलते रहो, यही उनका काम है। மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று காலை பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேச பாதுகாப்பில் எதிர்க்கட்சிகள் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். காவலாளி என்றுதான் கூறுவதை கழிப்பறைகளுக்கு மட்டுமே காவலாளி என்று தம்மை காங்கிரஸ் தரக்குறைவாக விமர்சித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒடிசாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் வேலை தேடி ஒடிசா மாநிலத்தவர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்வதை தடுத்து நிறுத்தி வேலை வாய்ப்புகளை பெருக்குவோம் என்று பிஜேபி தலைவர் அமித்ஷா கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் கஜபதியில் பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையை நிகழ்த்திய அவர், வேலைவாய்ப்பு இல்லாமல் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் வேலை தேடி குஜராத் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லும் அவல நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். எனவே வாழ்வாதாரத்தை வளமாக்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அமித்ஷா, சொந்த மண்ணை விட்டு வேறு மண்ணுக்கு செல்லும் நிலையை போக்க தொழில் வளத்தை பெருக்க வேண்டும் என்றார். அதற்காக பிஜேபி ஆட்சிக்கு வந்ததும் வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். ஏழைகளுக்கு மாதம் 6000 ரூபாய் நிரந்தர குறைந்தபட்ச வருவாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் மொத்த நிதியும் மகளிரின் வங்கிக் கணக்கில் தான் செலுத்தப்படும் என்றும் மாதந்தோறும் இந்த தொகை அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். ஐதராபாத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஏழைகளுக்கான இந்த திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் நிறைவேற்றும் என்றார். இதன் மூலம் கிராமப்புற ஏழை பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை சுமூகமாக நடத்திச் செல்ல மாதம் 6000 ரூபாய் உதவித்தொகையை பெறுவார்கள் என்றும் கோடிக்கணக்கான பெண்கள் இதன் மூலம் பயன் அடைவார்கள் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். ராகுல் காந்தி இன்று ஒரே நாளில் ஜஹீராபாத், வரபார்த்தி, ஹூசூர் நகர் உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். தெலுங்கானா, ஆந்திர மாநிலங்களில் முதற்கட்டமாக வரும் 11ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுவதால் அங்கு ராகுல் காந்தி இன்று பிரச்சாரம் செய்தார். முன்னதாக வனபரத்தி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசு பணிகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட உள்ள கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரத் தர்ம ஜன சேனா கட்சியைச் சேர்ந்த துஷார் வெள்ளப்பள்ளி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி கூட்டணியில் அக்கட்சி இடம்பெற்றுள்ள நிலையில் பிஜேபி தலைவர் அமித்ஷா இன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இளம் தலைவரான துஷார் வெள்ளப்பள்ளி இந்த தொகுதியில் போட்டியிடுவதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி கேரளாவில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அமித்ஷா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜாவும் இன்று சந்தித்து வயநாடு தொகுதி பிரச்சாரம் குறித்து ஆலோசனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து டி ராஜா ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் அந்த தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி போட்டியிடுவது குறித்து கவலைப்படப் போவதில்லை என்றும் அவரை தோற்கடிக்க இடதுசாரி கட்சிகள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி கூறினார். மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ள உதவும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மூலம் பதிவான வாக்குகளை எண்ணுவது குறித்து தொடரப்பட்ட வழக்கில் 21 எதிர்க்கட்சித் தலைவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளில் ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் 50% சீட்டுகளையும் எண்ண வேண்டும் என்று 21 எதிர்க்கட்சித் தலைவர்களின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது மக்களவைத் தொகுதிக்குள் அடங்கியுள்ள ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியில் இருந்தும் ஒரு வாக்குச்சாவடியில் இருந்து சீட்டுகளை எண்ணலாம் எனவும் 50% எண்ண தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையத்தின் இந்த விளக்கம் தொடர்பாக வரும் திங்கட்கிழமைக்குள் 21 எதிர்க்கட்சித் தலைவர்களும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. மத்தியில் நிலையான ஆட்சி அமையவே மெகா கூட்டணி அமைத்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து இன்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவை எதிர்க்கும் சக்திகள் ஒருவரும் இல்லை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கூறினார். மேலும் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்றும் வாக்காளர்கள் தங்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமைந்தால் அதிக அளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் சோளிங்கரை அடுத்த பாண்டிய நல்லூர் பகுதியில் இன்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தால் 10ஆம் வகுப்பு படித்த 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர் வேலை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வேலூர் மாவட்டத்தில் பல நாட்களாக நீடித்து வரும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் சோளிங்கரில் ரோப்கார் சேவை திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார். நியாயமான முறையில் பிஜேபியினர் தேர்தலை சந்தித்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பிஜேபி தலைவர் அமித்ஷா நாளை பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி கோவையில் இம்மாதம் 8ஆம் தேதியும் ராமநாதபுரம் மற்றும் தேனியில் வரும் 13ஆம் தேதியும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையான கூட்டணியாக உள்ளது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் இன்று மதசார்பற்ற கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஊழியர் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறினார். திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் மற்றும் நண்பரின் சிமெண்ட் குடோன்கள் வீடுகளில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் சுமார் 23 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் துரைமுருகனின் காட்பாடி இல்லம் மற்றும் அவரது மகனது கல்வி நிறுவனங்கள் உறவினர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அப்போது சில ஆவணங்கள் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த பரபரப்பு அடங்கும் முன்பு இன்று காலை பள்ளிக்குப்பம் அருகேயுள்ள நடுமோட்டூர் என்ற இடத்தில் துரைமுருகனின் நண்பர் சீனிவாசனின் சிமெண்ட் குடோனில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதற்கிடையே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வருமான வரித்துறையினர் தங்களது கல்லூரி, வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை மேற்கொள்வதாக கதிர் ஆனந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்துள்ள மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேலூர் மக்களவைத் தொகுதியில் திட்டமிட்டபடி தேர்தல் நடத்தப்படுமா என்பது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்யும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதாரம் மற்றும் கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டே வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டதாக கூறினார். இதுகுறித்து தற்போதைக்கு எந்த தகவலையும் தெரிவிக்க முடியாது எனவும் முழு தகவல் கிடைத்ததும் அது பற்றி தெரிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் வருமான வரித்துறை இயக்குநர் முரளிகுமார், காவல்துறை தலைவர்கள் சேஷசாயி ஜெயராமன், வருமான வரித்துறை இணை இயக்குநர் முரளி மோகன், கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பாலாஜி ராஜாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மக்களவைத் தேர்தலில் நாமக்கல் தொகுதி குறித்து ஒரு அலசல். தமிழகத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மக்களவை தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது நாமக்கல் மக்களவை தொகுதி. இத்தொகுதி சங்ககிரி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். நாமக்கல்லில் உள்ள பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் கோவில், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம், வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோட்டை, மருத்துவ தாவரங்களை கொண்டு சுற்றுலா மையமாக திகழும் கொல்லிமலை ஆகியவை இத்தொகுதியின் சிறப்புகளாகும். இந்த மக்களவை தொகுதியில் உள்ள மொத்தம் 13,98,365 வாக்காளர்களில் 6,88,450 ஆண்களும் 7,09,807 பெண்களும் உள்ளனர். 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவை சேர்ந்த PR சுந்தரம் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார். கோழிப்பண்ணைகள், அவற்றின் பராமரிப்பும் சுகாதார பிரச்சனைகளும், முட்டைகளுக்கான கொள்முதல் விலை, வாகனங்களுக்கு கூடு கட்டும் தொழில் சார்ந்த கோரிக்கைகள், லாரி உரிமையாளர்களின் பிரச்சனைகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும். நாமக்கல்லில் சிட்கோ ஆரம்பிப்பதாக ஒரு இடமெல்லாம் தேர்வு செய்தார்கள். ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக அதனுடைய பணி சரிவர நடக்கவில்லை. முட்டை ஏற்றுமதி 17 நாடுகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஏற்றுமதி சரியா செய்ய முடியல. ஒரு 3 நாடுகளுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாமக்கலுக்கு நோயற்ற முட்டை ஏற்றுமதி மண்டலத்தை உருவாக்க வேண்டும். அடுத்து அந்த எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இங்க எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே நாமக்கல் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 100% எக்ஸ்போர்ட்ஸ் இங்கிருந்து மட்டும் தான் போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க ஒரு எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தடப்படவில்லை. சுமார் 15,000 லாரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதை சார்ந்து 50,000 டிரைவர்களும், அதை சார்ந்த இதர தொழில்கள், ஒர்க் ஷாப் மற்றும் இதர தொழில்களில் வேலை செய்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரும், லாரி உரிமையாளர்களாக ஒரு 10,000 பேரும், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இதனால் இந்த தொழிலை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு பல்வேறு பிரச்சனைகள் பல காலமாக நிலவி வருகின்றன. உதாரணமாக, வெளி மாநிலங்களுக்கு நாங்கள் வாகனங்களை இயக்கும் பொழுது கொலை, கொள்ளை, திருட்டு போன்றவற்றால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றோம். அதே போல டோல், டீசல் போன்ற பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் இதனாலும் மிக கடுமையான பாதிப்புகள் உள்ளது. இவைகளை குறைக்கவோ அல்லது முறைப்படுத்தவோ உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரப்போற பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவங்க எங்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து நிரந்தர தீர்வு காணும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்கள், வெளியூர் மக்கள்லாம் நிறைய இந்த எஜுகேஷன் நம்பி இங்கே வந்துட்டு இருக்காங்க. ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஊருக்கு இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஒரு ஹைவேல இருக்கிற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். கைத்தறி நெசவுக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதுமாதிரி கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா வனப்பகுதிகள் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக சீரமைக்காமல் இருக்குது. அப்புறம் பூங்கா அதெல்லாம் இன்னும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. காவிரி ஆற்றில் இங்கே போகிற தண்ணி எல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் நேராக போயிட்டு இருக்குது. இங்கே ஒரு தடுப்பணை கட்டினா அந்த இதில் தண்ணி சேமித்து வச்சா நம்ம மழையில டைம்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வரும் மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் பி. காளியப்பன். திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் AKP சின்ராஜ். 2 கூட்டணிகளின் வேட்பாளர்களோடு இதர வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். 17வது மக்களவை தேர்தலில் நாமக்கல் தொகுதி மக்கள் தங்களது வாக்குரிமையை இம்மாதம் 18ஆம் தேதியன்று பதிவு செய்திட தேர்தல் முடிவுகள் அடுத்த மாதம் 23ஆம் தேதியன்று அறிவிக்கப்படும். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் இன்று ஆண்டிப்பட்டி தொகுதி குறித்து ஒரு பார்வை. தமிழகத்தின் தேர்தல் வரலாற்றில் 2 முதலமைச்சர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய பெருமைக்குரியது தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி. முன்னாள் முதலமைச்சர்கள் MG ராமச்சந்திரனும் ஜெயலலிதாவும் தங்களது அரசியல் பயணத்தின் முக்கிய காலகட்டங்களில் இத்தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மீண்டும் இத்தொகுதி பேசப்படும் பொருளாகியுள்ளது. இம்மாதம் 18ஆம் தேதியன்று நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் மோதுகின்றனர். திமுக வேட்பாளர் A. மகராஜன்,
அஇஅதிமுக வேட்பாளர் ஏ லோகிராஜன் என்ற இரு சகோதரர்களுக்கு இடையே போட்டி உருவாகியுள்ளது. இவர்களோடு அமமுகவை சேர்ந்த ஆர் ஜெயக்குமார் மற்றும் இதர வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதியில் 1,28,563 ஆண்கள், 1,30,235 பெண்கள் உட்பட மொத்தம் 2,58,820 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் எத்தனை பேர் வாக்களிக்கிறார்கள் என்பது வரும் 18ஆம் தேதியன்று தெரியவரும். யாருக்கு வாக்களித்தார்கள் என்பது அடுத்த மாதம் 23ஆம் தேதியன்று அறிவிக்கப்படும். இனி சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். நாமக்கல் தொகுதி மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகளை எண்ணும் மையமான திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித் தலைவருமான ஆசியா மரியம் பார்வையிட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தார். இத்தொகுதியில் உள்ள ராசிபுரம், சேத்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, சங்ககிரி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளை எண்ணுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளையும் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ள இடங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் டிஜி வினய், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே வாக்குப்பதிவு நாளான வரும் 18ஆம் தேதியன்று சென்னையில் விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆணையாளருமான பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ஒரு சில தனியார் பள்ளிகள் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் இயங்க உள்ளதாக பெற்றோர்களிடமிருந்து புகார் பெறப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு இயங்கும் பள்ளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் முப்பரிமாணத்தில் அமைக்கப்பட்ட 3D விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த வாகனம் மூலம் மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர். லண்டனில் முறைகேடான பண பரிவர்த்தனை மூலம் சொத்து சேர்த்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா மீது தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. இன்று இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி அரவிந்த் குமார், ராபர்ட் வதேரா நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது, சாட்சியங்களை கலைக்கக்கூடாது போன்ற நிபந்தனைகளுடன் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் துபாயிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் வந்த ஒருவரிடமிருந்து 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் கைப்பற்றப்பட்டது. மற்றொரு சோதனையில் கொழும்பிலிருந்து இலங்கை ஏர்லைன் விமானம் மூலம் வந்த ஒருவரிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணிக்கு எதிராக டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணி சற்று முன் வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 44 ரன் எடுத்துள்ளது. இதுவரை இரு அணிகளும் தலா 3 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் வெற்றி பெற்று ஒரு போட்டியில் தோல்வியடைந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட இந்தியாவின் எமிசாட் உட்பட 29 செயற்கைக்கோள்கள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பயன்பாட்டுக்காக விண்ணில் செலுத்தப்பட்டது. விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து.
தொழில் செய்ய வருபவர்களை அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நடுத்தர வருவாய் பிரிவினரின் முன்னேற்றத்திற்காக தமது அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. மத்தியில் நிலையான ஆட்சி அமையவே மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தால் அதிக அளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட் டெல்லி பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். டெல்லி பந்துவீச்சு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 10 மணிக்கு. வணக்கம்.